ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. 12 ராசிகள் 9 கிரகங்களோடு அனுகிரகத்தோடு 27 நட்சத்திரங்களுடைய ஆசீர்வாதங்களோடு டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் மாத பலன்கள் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்குது. அதே போல் மார்கழி மாதத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்கும். இந்த கார்த்திகையும் மார்கழியும் இணைவது தான் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள். அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டால் தான் அந்த எந்த கோவிலுக்கு போகணும், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இப்போ கார்த்திகை மாதம்னா ஒரு சிறப்பு இருக்குது, மார்கழி மாதம்னா ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ கார்த்திகை மாதம்னா என்ன சிறப்பு? கார்த்திகை தீபம் சிறப்பு, பரணி தீபம் சிறப்பு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதத்தில் எல்லோரும் மாலை போடுவாங்க. சபரிமலைக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து கார்த்திகை மாதம் முழுவதும் விரதம் இருந்து மார்கழி மாதத்துலலாம் எல்லோரும் சபரிமலை யாத்திரை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் ஒரு மாதத்துடைய பலன்களை நம்ம சொல்லி அடுத்த விஷயங்களை நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் அப்போ அந்த பலன்களுக்கும் அந்த மாதங்களுக்கும் தனி சிறப்பு உண்டு. எந்த ஆலயத்திற்கு நம்ம போகணும், என்ன பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கணும், ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ராசி இந்த இப்போ மேஷ ராசி நம்ம எடுத்துனோன்னா எப்படி நம்ம பண்ணணும், எந்த கோவிலுக்கு நம்ம போகணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த சபரிமலைக்கு எல்லாருமே யாத்திரை போவாங்க. சபரிமலை யாத்திரை போகும்போது எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா சில பேர் அந்த ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சென்று வருவார்கள். ஒவ்வொரு ஆலயம் போவாங்க. சமயபுரம் போவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயங்களை தொட்டு தேனி போகும்போது தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய சில சிவாலயங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அப்படியெல்லாம் கோவில்களுக்கெல்லாம் போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கான கோவில்கள் அப்படி அது போகும் வழியில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கான கோவிலை நீங்கள் டச் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த கோவிலுக்கு போக சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு போனால் ரொம்ப விசேஷமானது, என்னுடைய நட்சத்திர ராசிக்கு இந்த கோவில் சொல்லியிருக்காங்க சுவாமி, அப்போ இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தால் எனக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள். இப்போ நீங்கள் இதற்குன்னு போகிறதில்ல. அப்போ சபரிமலைக்கு நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் போய் அந்த சுவாமி தரிசனம்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமானது. இப்போது இந்த 27 நட்சத்திரம் நமக்கு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்குது. அப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கக்கூடிய 12 ராசிகள், இந்த 12 ராசி தான் ஒரு மனிதனை ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஹை லெவலில் தூக்கி கொடுக்குறதும் அவன் கஷ்டப்படுறதும் இந்த 12 ராசியில் கண்டிப்பாக ஒரு ராசியில் அவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த 12 ராசி பலன்களை அவர்கள் கரெக்டான முறையில் எடுத்துகிட்டு போகணும். என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், இந்த மாதத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு போகணும். அதே போல் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னுடைய நம்பர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சுவாமி, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், நான் ஜாதக விவரங்கள்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விவரங்களை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் பேசலாம். அப்படி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு எல்லா விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ என்னென்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல முடியும். சரிங்களா? மேஷராசி நேயர்களை, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்? உங்களுடைய பலாபலன்கள்லாம் எப்படி இருக்கும்? அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷராசி. இந்த மேஷராசி அப்படி என்று சொல்லக்கூடிய நீங்கள் உங்களுடைய விஷயங்கள் என்னென்ன, ரொம்ப சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கௌரவம் பார்ப்பீங்க. என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், அதாவது ரொம்ப ஒரு சுறுசுறுப்பு மிக்கவர். நீங்கள் எதையுமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா செஞ்சு முடிச்சிருவீங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எப்படின்னா கௌரவம் பார்ப்பீங்க. செய்யலாமா வேண்டாமா, அவங்களா நம்மக்கிட்ட கேட்கட்டும், அவங்களா நம்மக்கிட்ட சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் எப்பொழுதுமே. அப்படி இருக்கக்கூடிய இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பணியிடத்தில் நிறையா முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதனை பயன்படுத்திக்கணும். அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது இப்போ வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை பயன்படுத்திட்டு அதுக்கு முன்னேறத்திற்கு உண்டான சில விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் நடத்தையில் கவனம் தேவை. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப கவனத்தோட சில விஷயங்கள்
வேலை இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கலகங்கள் ஏற்படும். அந்த கலகங்கள்லாம் தாண்டி இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நிதானித்து அதாவது ரொம்ப பொறுமையாக நிதானமாக வேலை செய்யணும், ரொம்ப கவனமாக வேலை செய்யணும் வேலை செய்கிற இடத்துல. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப அது ரொம்ப அகலக்கால் வச்சுட்டு போகாமல், இந்த டிசம்பர் மாதத்தில் ரொம்ப அகலக்கால் வச்சுட்டு போகாமல் இருக்கிறத அப்படியே வச்சு சில விஷயங்களை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விரிவுபடுத்திக்கலாமே தவிர இப்போயே நீங்கள் உடனே அதை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு டிசம்பர் மாதம் அவ்வளோ கொஞ்சம் உகந்ததாக இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் கவனம் தேவை. பண விஷயம் எவ்வளவு நீங்கள் பணம் ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் செலவு பண்ணுறதுலையும் சரி சிக்கனத்தை அதீதமாக கடைபிடிக்க வேண்டும். அப்போ தான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய முன்னோர்களை உங்களுக்கு பெரியவர்களை எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்லணும். சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சில விஷயங்களை அனுசரித்து செல்ல வேண்டும். அப்படி போனால் தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சக்ஸஸாக இருக்கும். அதே போல் மாணவர்களாக இருக்கட்டும் மாணவிகளாக இருக்கட்டும் படிக்கிற விஷயத்தில் இன்னும் அதிக கவனம் தேவை. இன்னும் இந்த டிசம்பர் மாதத்தில் இன்னும் நிறைய கவனத்தோடு நீங்கள் படிக்கணும். அப்படி படித்தால்தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய சில சக்ஸஸ் உங்களால் பண்ண முடியும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 2வது திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் நிறையா உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். சீக்கிரமாக கூடி வரும். 2வது திருமணம்னா சீக்கிரமாக கூடி வரும். இப்போ முதல் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சுப விரயமாக நடக்கும். எல்லாமே சுப விரயமாக நடக்கும். ஏதாவது ஒரு மனை வாங்குவீங்க, இல்லைன்னா ஒரு வீடு கட்டுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை அடுத்தடுத்து உங்கள் ஜாதகப்படி நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஜாதகத்தில் இருக்கும். ஆனால் எல்லாமே சுப விரயமாக தான் இருக்கும். அதே போல் உங்களுடைய சனி கோச்சார ரீதியாக வரும்பொழுது உங்களுக்கு அந்த சுப விரயங்கள் இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய சில விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா ஒரு வெகு தூர பயணங்கள் போகிறீங்க, ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் போகணும். இப்போ இனி இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து நீங்கள் போகணும். அது மட்டும் இல்லாது நேரம் கிடைக்கும்பொழுது நீங்கள் திருச்செந்தூர் முருகன் ஆலயம் சென்று வந்தால் உங்களுக்கு மிகவும் சிறப்பானது. குறைஞ்சபட்சம் சரி என்னால் திருச்செந்தூர் வரைக்கும் என்னால் போக முடியல அப்படின்னு சொன்னால் குறைந்தது ஒரு 6 தீபமாவது ஏற்றி மனமுருக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த மேஷ ராசி கண்டிப்பாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போல் அலுவலகத்தில் நீங்கள் அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அதீத பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கும். நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரும். ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் தேடி வரும். சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். சொத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்து தொடர்பான விஷயங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு சில சக்ஸஸாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள்லாம் சக்ஸஸாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக வீடு மற்றும் மனை வாங்குவது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் நடக்கும். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் கொடுக்க போகிறீங்க, கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடன் நிறைய நமக்கே தெரியாது. நம்ம மேஷராசி நிறைய கடன் வாங்கிடுவோம். ஆனால் அது திரும்ப கொடுக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம கஷ்டப்படுவோம். ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது அந்த விஷயத்தை உடனே அந்த சொல்வாக்கை காப்பாற்ற முடியாத அளவுக்கு போயிடும். நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம எல்லாம் செய்கிறோம், அந்த சொல்வாக்கு நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இந்த டிசம்பர் மாதத்தில் இதை எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆலயம் சென்று வர்றது நல்லது. சந்திராஷ்டம தினங்கள் வரும்பொழுது கவலைகள் அதிகமாக கூடிக்கொண்டிருக்கும். நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம், அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலைகள் வந்து அதிகமாக இருக்கும் மனசில். ஏன்னா நிறைய எஃபர்ட் எடுத்து நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க. இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், உங்களோட எஃபர்ட் எடுத்து நீங்கள் செய்கிறீங்க. சில நேரத்தில் அவப்பெயர் தான் வருது. சில நேரத்தில் நீங்கள் நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது சில விஷயம்லாம். ஏன் நமக்கு இந்த மாதிரி நடக்குது, நம்ம சரியாக தானே நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வருது. ஆலயம் தொழுவது சாலவும். எப்பட்டாலும் டைம் கிடைக்குதோ தயவு செய்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோவிலுக்கு போகிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. இது நாள் வரைக்கும் நான் கோவிலுக்கெலாம் போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் கூட ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் ஆலயமோ ஏதாவது ஒரு அம்மன் ஆலயமோ ஏதாவது ஒரு ஆலயம் சென்று வழிபடுவது உங்களுக்கு சிறப்பை தரும். ரொம்ப ஒரு சிறப்பை தரும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மிகச்சிறந்த ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும். இந்த டிசம்பர் மாதம் வந்து மிகச்சிறந்த ஒரு மாதமாக அமையும். அதே போல் நீங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி,
13ஆம் தேதி 14ஆம் தேதி இந்த 3 தேதியிலுமே மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல செய்திகளும் ஒரு நல்ல விஷயங்களும் உங்கள் ராசிக்கு வரும். சுபம்.